சுமதி, காஃபி கொண்டு வாமா. ஒண்ணு அவசரம் இல்ல, 10-15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாப்பா. அடுத்தவர்கள் டைரி படிப்பது தவறு. ஆமாமா, தப்புதான். புருஷனாக இருந்தாலும் கூட. சரி. ஹலோ, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? இது உங்க டைரி என் கைக்கு எப்படி வந்துச்சு? நான் என்னதுன்னு நினைச்சேன். எடுத்துட்டு போ. போதும் போதும். உங்க வயசுக்கும் உங்க பதவிக்கும் நீங்க அடிக்கிற லூட்டி வெளியில யாராவது பார்த்தாங்கன்னா, ஐயோ. எவன் பாப்பான்? எவனாவது உள்ள வந்து பாத்துருவானா? தொலைச்சு தொலைச்சு. சரி சரி, நீங்க கேட்டதை குடிங்க. இது என்ன, காஃபியா பாலா? காஃபி தான், காஃபி தான். நீங்க வெளியில நடந்துக்கிறதையும் வீட்டுக்குள்ள நடந்துக்கிறதையும் பார்த்தா சமயத்துல வெவ்வேறு ஆளோன்னு எனக்கு சந்தேகமே வருது. ஐயோ, அப்படி ஒரு சந்தேகம் வரக்கூடாதுமா. தப்பு தப்பு தப்பு. இப்ப நீ மாத்திரம் என்னவா, கல்யாணம் ஆன புதுசுல பேசுறதுக்கே வெக்கப்படுறேன்னு டெய்லி டைரியில எழுதி வை, நான் படிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் சொன்ன. இந்த 17 வருஷமா ஒரே டைரி விடுத்துதான் இருக்கு. இத மாத்திரம் மாத்திக்கல, மொத்த விஷயங்கள்லாம். போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, கீழே போயிருங்களேன். பாத்தீங்களா, நல்ல சகுனம். போங்க, சீக்கிரம் போங்க. ஓகே சுமதி, அவங்க இன்னைக்கு இங்கதான் சாப்பிடணும், எல்லாம் ரெடி பண்ணி வை. ஹலோ, நான் டிஎஸ்பி தான் பேசுறேன். என்ன, எங்க? ஓகே, நான் உடனே வரேன். என்னது? சாந்தி, 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 என்ன சொல்லுங்க? அவருக்கு வச்ச பாலை இவ எப்படி குடிச்சா? சாந்தி, சாந்தி.
இன்னைக்கு கிடைக்க மாட்டேன். என் புருஷனோட லட்சிய பயணத்துக்கு நான் தான் கடைசி பலியா இருப்பேன். கெட் லாஸ்ட். சுமதி, 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 சும சுமதி, சுமதி, என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டு கதவு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே இருக்கு. வாழ்நாள் பூரா உங்க கூட தான் இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ மறுபடியும் உங்களை சந்திப்பேனாங்கிறது சந்தேகமா இருக்கு. எத்தனையோ டைரிகள் எழுத வேண்டிய விஷயங்கள் இந்த ஒரே டைரியில் எழுத வேண்டிய அவசரம் எனக்கு வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. 17 வருஷமா எப்பவும் டைரி மூலமாவே பேசுறீங்க. நேர்ல மனசு விட்டு பேச மாட்டியான்னு நீங்க அடிக்கடி ஏக்கமா கேட்பீங்க. இப்போ உங்க கூட உட்கார்ந்து நாள் முழுக்க மனசு விட்டு பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த போராட்டத்துல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆனா அந்த செய்தியை கேட்கறதுக்கு நான் உயிரோட இருப்பேனோ இல்லையோ, எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்வீங்களா? உங்களோட வெற்றி செய்தியை என்னோட கல்லறையிலையாவது வந்து சொல்லிடுங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். என் கல்லறைக்கு பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பாவிங்களை அழிச்சிடணும். கண்டிப்பா சொல்றேன், உங்களோட வெற்றிக்கு பிறகுதான் என்ன பார்க்க வரணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. லட்சியவாதிங்க என்னைக்கும் அழ மாட்டாங்க. நீங்க லட்சியவாதி. நீங்க சொன்ன மாதிரி என்னோட பிரிவுக்காக நீங்க அழக்கூடாது, அழவே கூடாது.
ஆ.